குண்டு எல்லை வெத்தலை துண்டு இல்லை வத்தலை குண்டு. காலம் சொல்லலாம். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். உட்காரலாம். வா பெண்ணடியா, உன் கட்டுமனைக்கு போனேன். உன்னுடைய இட வஸ்துக்களெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய குளறுபடிகளும் மாந்திரிகத்தால் உள்ள பிரச்சனைகளும் நடந்து நிறைய தப்புகள் நடந்தாச்சு. நீ பெற்ற பிள்ளை இப்போ உன் பக்கத்தில் இல்லாமல் வெளி இடத்துல ஒரு மதிமயக்கத்தில் போய் லாக் ஆகிட்டான். அவனை வெளியே எடுத்து கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தோடு நான் சேர்த்து தந்துட்டா நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிருவீங்க. கால் வந்துட்டுவாங்க. பக்கத்தில் இந்தாப்பா கொண்டு வந்து சேர்க்குறேன். மனம் கோணாமல் நடக்க வைக்கிறேன். இந்த கால் வலியை குணமாக்க இன்னும் 20 நாள் டைம் இருக்குது மகளே. குணமாக்கி தரேன். இந்த கனியை அறுத்து தேய்ச்சிக்கா. நமச்சிவாயம் என்று சொல்லி இவனுக்கு நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. அதை தீர்க்கணும். இன்னும் 3 முறை என்னை பார்க்கவா, சரியாக்கி தரேன். இந்தா கர்மசாமி. ஆமாம், ராம்நாட்டு பகுதி குழந்தை கேட்டு வந்தவர்கள் யாரப்பா? ராம்நாட்டு பகுதியிலிருந்து குழந்தை கேட்டு வந்தவர்கள். பைசில் 1 மறக்காடா. ராம்நாட்டு பகுதி குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க வராங்களா? இல்லையா? ஏன் இல்லை? சரி, அதே ராம்நாட்டு பகுதி மக்கள் வரலாம். நான் குலதெய்வம் கருப்பசாமி யாருக்குப்பா? கருப்பசாமி குலதெய்வம் யாருக்கு? கருப்பசாமிக்கா? கால் வந்துட்டு வா. உன் வம்சத்தில் ஒரு காலத்தில் சாமி அருள் எடுத்து வந்ததெல்லாம் உண்டு. அதெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் தடைப்பட்டு போனதும் உண்டு. அப்படி போனதுக்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிச்சி விட்டோம்னா அதுக்கு மாந்திரிகம் செய்வனை கோளாறுகள்லாம் காரணம் என்றும் பாவபூமி காரணம் என்றும் சொல்வார்கள். இப்போதைக்கு 2.25 ஆண்டுகள் உனக்கு எடுத்த காரியங்களில் பிசக்கும் பண நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எதிர்பார்க்காம எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தெளிவாக வச்சுருக்க. அதில் ஒரு சிலர் உனக்கு உதவியும் ஒரு சிலர் கருத்து வேறுபாடும் செய்வார்கள். அந்த கருத்து வேறுபாடு உள்ளவர்களையும் ஒன்று சேர்த்து புகழோடு இந்த கோயிலை கட்டி தந்தால் போதுங்களா? 1 2 3 4 கிழக்கு திசை நோக்கி வை. கிழக்கு திசை நோக்கி வை. உன் மகனுக்கு முதுகெலும்பு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து மனவேதனை கொடுக்கும். அதை குணமாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். அவனுக்கு உத்தியோகத்தையும் வாங்கி தந்துடுறேன். கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு வாப்பா. அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னை வந்து பார்க்கவும். அடுத்த புதன்கிழமை மாலையில் பார்க்கவும். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். கருப்பசாமி. ஆமாம், அதே ராம்நாட்டு எல்லை கடன்கள் மனவேதனை அடைந்து வந்தது யார்? வாங்க உட்காரலாம். அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள். உன்னுடைய கிராமத்து எல்லைக்கு போகிற வழியிலிருந்து 1.25 கிலோமீட்டருக்குள்ள வேற்று மதத்தை வணங்கக்கூடிய பள்ளி போன்ற இடங்கள் இருக்கிறா? ஆமாம். இப்போ ஓராண்டு காலங்களாக உனக்கு உடல் உபாதைகளும் உடல் நோயும் உழைச்ச தங்காத நிலைகளும் கடன்களும் வேதனைப்பட்டு இருந்துக்கிட்டு இருக்க. இதுக்கு வேறு எதுவும் கோளாறு இருக்குமா கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
இதுக்காக வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்வனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. செய்வனை இல்லை, நீக்கி தாரேன், கடனை நீக்கி தாரேன். வேற என்ன வேணும் மகனே? இன்னும் 1.25 மாதம் கழித்து கட்டலாம். அடுத்த புதன்கிழமை என்ன வந்து பாரு போ. கருப்பசாமி, ராம்நாட்டு பகுதி தன் பிள்ளைகளை பற்றி வேதனைப்பட்டு வந்த மக்கள் யார்? வாப்பா, என்னப்பா பிள்ளை? பையன், காலுன்ட்டு வரலாம். கணபதியே அருள்வாய். உன் மகனுக்கு வேலையும் மன வருத்தமும் இல்லாமல் காப்பாற்றி தரணும். வேற என்ன வேணும்? அந்த பெண்ணை கெட்டுவோமா வேண்டாமா? வேண்டாம். கண்ணை மூடு, ஒரே மிதிக்கிட்டோம் அவளை. அப்படியே இந்தா ஓடி போயிடுவான். காப்பாற்றிட்டேன் போ. அவன்கிட்ட சொல்லாத, ஓடிப்போம். உண்டை என்னமோ கொடுத்துருக்கேன். மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். சென்னை மாநகரமே இங்கே தான் இருக்கு. அலைகடல் போல் இருக்கிறீர்கள், மெரினா பீச் கடற்கரை போல் இருக்கிறீர்கள். எப்பா, சென்னையிலேருந்து இத்தனை பேர் வந்திருக்கிய, ஒரு கிளாஸ் பால் குடிச்சா தான் அவங்ககிட்டலாம் பேச முடியும். என்ன உண்மையா இல்லையா? கருப்பசாமி கூப்பிடுறோம் பாரு. இப்போ எப்படி கூப்பிடுறோம்னு பாரு. நல்ல மனத்தை வச்சுக்காங்க, எல்லாரும் உள்ளத்தை நல்லா சீர்திருத்தி வச்சுக்காங்க. ஒரு குடுப்பு கொடுப்போம். கருப்பசாமி, என் மகன் அவன் வாழ்க்கையை பற்றியும் அவனுக்கு வேலை கிடைக்கிறத பற்றியும் என் உள்ள கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்க, வெற்றியாகுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். டட்டா அப்படி கேள்வி கேட்டவன் 3 பேர் இருக்கான் மொத்தம். வாங்க பார்க்கலாம். நான் பையனை பற்றி பேசியிருக்கேன். யாராவது தப்பி வந்தா சும்மா விட மாட்டேன். நீ நெட்டுலப்பா, நெட்வொர்க் வச்சிருக்கியா? எவன் இருக்கானா? இங்கே நெல்லு. இன்னும் யாரும் வந்திருக்கா? இன்னொரு ஆள் வந்திருக்கு. யாரு? வாழ்க்கை. நான் என்ன சொல்லிருக்கேன்? வாழ்க்கையை பற்றியும் வேலையை பற்றியும். வேலை உனக்கு கிடைச்சாச்சா? இருக்கு. வேற வேற கணவன் மனைவியுமாக வந்திருக்கிறார்கள், வாருங்கள். கால் வந்துட்டு வரலாம். பையன் எங்க இருக்கான்? சரி, கால் வந்துட்டு வாங்க. அழைப்போம் அழைப்போம் ஆனந்தமடையுங்கள். அழைப்போம் அழைப்போம் ஆனந்தமடையுங்கள். அழைப்போம் அழைப்போம் ஆனந்தமடையுங்கள். ஏண்ணே, அறகுறையான மனசில் கால் வந்துட்டு வந்திருக்கேனே, போங்கண்ணே. இருந்தால வரலாம். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். பையனுக்கு இப்போ என்ன செய்யணும்? அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? இந்த ஜனவரி மாதத்துக்கு உட்பட அந்த பணிக்குரிய ஆர்டர் வந்து கிடைச்சிரும். ஜனவரிக்குள்ள வேலைக்குரிய ஆர்டர் வந்து கிடைச்சிரும். வெற்றி ஆயிடுவான். வேற அவன் வாழ்க்கையை பற்றி குழப்பமான ஒரு சில மனநிலைகள் ஓடுகிறது. புரிகிறதா? அவன் இஷ்டப்படி வாழ வைப்போமா, நம்ம இஷ்டப்படி வாழ வைப்போமா? நம்ம இஷ்டப்படி வாழ வைப்போம். ஏன் அவன் இஷ்டத்தை நம்ம இஷ்டமாக்கிட்டோம்னா குதிரை ஓடிருமே. என்ன செய்ய முடியும்? அவனை நம்ம பக்கம் இழுத்து புனிதமாக வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அடுத்த பைசில் ஓடியா. இந்த மகளே, வேலையை வாங்கி தரேன். மாத சம்பளம் என் கோயில் தான தர்மத்துக்கு கொடுத்துடணும். இந்த பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு செம்மையாக்கி தரேன். புனிதமாக இருங்க. அதே சென்னை மாநகர் என் மகன் என் சொல்லு கேட்க மாட்டேக்கானே. கேட்பானா? சொல்லு கேட்பானா? இதுவரை கேட்டானா? சாமியவே நம்ப மாட்டானே. சொல்ல கேட்பானு. ஏன் இங்க நிக்க? கொஞ்சம் இந்த கம்புக்கு அந்த பக்கம் நில்லுங்க. எல்லாரும் கால் வந்துட்டு வாங்க. 2 பேரும் எல்லாருமே இந்த கம்புக்கு அந்த சைடு நின்னுங்க. ஒரே சைடா நின்னுங்க. எப்படி வெளியில போறது வாரது? ஆளுகளை எப்படி மாற்ற முடியும்? அண்ணாச்சி, நல்ல காலில் வந்துட்டு வாங்க அண்ணாச்சி.
சென்னை ரொம்ப கம்புக்கு அந்த சைடு போங்க. செயின் எடுப்பா சிவ, செயின் எடுத்து போடு. செயின் எடுத்து போடுங்க, சரியாயிடும். சரி சரி சரி. என்னம்மா நிற்க முடியலையா? பராசக்தி, ஏன் நிற்க முடியவில்லையம்மா? உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மகன் நம்ம சொல்லுக்கு உட்படாத மனநிலைகளை பெற்றவனாக இருக்கிறான். உண்மையா? அவனுடைய மனதை நம்பக்கம் திருப்ப முடியுமா, அல்லது வேற மதிமயக்கத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பானாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் ரெண்டு உள்ளத்துலையும் இருக்குது. உண்மையா? அதனால் அவனை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வந்து புனிதமாக வாழ வச்சு தந்தா போதுமில்ல. என்னன்னு கேட்டேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. அடே தகப்பா, நீ சொல்லி நான் கேட்கணுமாடா? சினிமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மை. எப்போ பார்த்தாலும் அப்பங்கிட்ட சண்டை போடுதான் அந்த பையன். உண்மையா? நீ என்ன கிழமா, நீ சொல்லு நான் கேட்கணுமா? எனக்கு என்ன விவரம் தெரியாத? நான் இந்த உலகத்தை எல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கேன். கையில் ஃபோன் வந்துருச்சு, ஃபோனில் உலகமே வந்துருச்சு. நீ என்ன சொல்கிறத? எனக்கு என்ன விவரம் தெரியாதா? அப்படி குழம்பிக்கு தலை தான். இதுக்கு ரெண்டு பேர் தூண்டுதல், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அதனால் அவன் பாதையை பைய திருப்பி நீதியோடு உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். ரெண்டு காலம் உண்டோ? கர்மசாமிக்கு வரலாம். வந்து சேருவான். வெற்றி உண்டு, உங்கள் இஷ்டத்துக்கு கட்டுப்படுவான். உன் மதிப்பு மரியாதையை உயர்த்தி தரேன். செம்மையாக இருப்பான். வாழ்க. அதே சென்னை மாநகர் என் பையன் நெட்வொர்க்கில் இருக்கான், கம்ப்யூட்டர் வச்சுருக்கான். நான் நினச்ச மாதிரி பிஸ்னஸ் நடந்துருச்சுன்னா கோடி கோடியாக உங்கள் கோயிலுக்கு தருவேன் சாமி அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு நிற்கான். நீ தான் கோடியாக தரமுடியா? நீயே ஓடி போகிறதுக்கு பெற இல்லையே, எனக்கு கோடி தருவியா? கால் வந்துட்டு வா. ரொம்ப பேசாத. ஏய் ஏய் வாய் 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 வாய். எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம். எனக்குன்னு ஒன்று வேண்டாம். அது நீ சொல்ல முடியுமா உனக்கு ஒன்று வேண்டாம்னு? ஏய், எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம்டா. அதே வார்த்தையை ஒன்றால் சொல்ல முடியுமா உனக்கு ஒன்று வேண்டாம்னு? அதுதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம். கால் வந்துட்டு வா. நீயும் ஒரு கதை வைக்க. என்னப்பா செய்யணும்? உன் பையனுக்கு நான் வேலையை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். மனைவியை உயிரை காப்பாற்றி தரேன். இந்த அப்படி இந்த ரெண்டு உத்தரவு தான் இன்னைக்கு. ரொம்ப பேசாத. இந்த பணம் தந்திருக்கேன், செட் ஆயிரும். போயிட்டு வா. கர்மசாமி. ஆமா. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, சகோதரிகளால் பாதிக்கப்பட்ட மகன், சென்னை. அடையாளம் சொல்லி கூப்பிடுறேன். எல்லாரும் வந்து மொலோர்னு விழுந்துடக்கூடாதுல்ல, அதுதான். பாசமலரே, என் அன்பில் விளைந்த பாசமலரே. கையெழுத்து போட்டு கொடுத்தியாடா? கொடுத்தியா? பணமெல்லாம் வந்து சேர்ந்துருச்சா? கால் வந்துட்டு வா. எஃப்ஐஆர் எழுதி வச்சிருக்கு. ஸ்டேஷனுக்கு லோக்கலுக்கு வரல, எல்லண்டோவுக்கு வரல. கிரைமில் போட்டிருக்கு, எல்லண்டோ விசாரணைக்குன்னு வரல. அந்த விசாரணைக்கு வந்தாலும் உன் பக்கத்தில் நீதி இருக்கிறத சொல்லி அவங்கள உங்கள்கிட்ட சரணாகதி ஆக்கி உனக்கு வெற்றியை தந்தா போதும்லா. கால் வந்துட்டு வா. வா கருப்பசாமி, ஓடியா. அந்த இடமும் பணமும் செம்மையாக கிடைக்க வெற்றி அடைவாய். வாழ்க மகனே, வாழ்க 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 வாழ்க. கருப்பசாமி. ஆமாம், அதே சென்னை மாநகர். சாமி, என் மகன் பிரிஞ்சு போயிட்டான். எப்போ சாமி வருவான்? வருவானா வரமாட்டானா? அவன் மண்டை அவ்வளவுதானா? என்ன பாடுபட்டேன் அவனை விளக்கனா? யாரப்பா அது? உங்கள் மகன் பிரிஞ்சு போயிருக்கானா? எங்கே போயிருக்கான்?
கால் வந்துட்டுவாங்க. நீ யாருமா? உன் மகன் பிரிஞ்சு போயிருக்கானா? சண்டை போட்டு போனானா? சமாதானம் போனானா? யாரையும் கூட்டி போயிட்டான். அங்கே தள்ளிடு போ. உண்மையை சொல்லிட்டேன், வருத்தப்பட்டுறாத தாயி. அங்கே தள்ளி இருந்துக்கா. கால் வந்துட்டுவா, கால் வந்துட்டுவா. சொன்னால் வருத்தப்படுவீங்களாப்பா? உண்மையை சொல்லித்தான் ஆகணும். பொய் சொன்னாலும் வருத்தப்படுவியே, உண்மையை சொன்னாலும் வருத்தப்படுவியே. அதான மனித உலகம். என்ன, உன் மகனை போய் பார்த்தேன், நல்லா வளர்ந்தவே, பேண்ட் ஷர்ட்லாம் நல்லா இன் பண்ணி போடுறேன், நல்லா கெட்டிக்காரன், நல்லா ஆன்லைன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சவன், அடிக்கடி வண்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கான், கூட துணைக்கு யாரும் இருக்காங்கன்னு பார்த்தேன். ஒரு பொம்பளை தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் இருந்தால் தானே பிரச்சனையே. என்னப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. அவள் இருந்தால் தானே பிரச்சனையே. ஆனால் அவன் இப்போ தனியாக ஒரு ஜாப்பெல்லாம் ஆரம்பித்து அப்பனும் வேண்டாம் ஒத்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கான். அவன் இந்த குடும்பத்தோடு வருவானா அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். தெரியுமா உனக்கு? அதுக்கு எல்லாம் பணமெல்லாம் கட்டிட்டான். எல்லாமே ரெடி ஆகிடுது. நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவேன். என்னைக்காவது கெட்ட செய்தியோ நல்ல செய்தியோ வந்தால் கேட்டு பேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கான். காலன்ட்டுவா. அதான்ப்பா பிள்ளைங்க தெரியுதா? எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன, நல்ல பிள்ளைகள் கிடைச்சா நல்ல பெற்றோர்கள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல பெற்றோர்கள் கிடைச்சா நல்ல பிள்ளைகள் கிடைக்க மாட்டாங்க. ரெண்டுக்கும் இடையில அலமோதிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சம்சார கடல். என்ன கடல்? சம்சார கடல். இந்த உலகம் என்பது, வாழ்க்கை என்பது கடல் தான். ஒரு தரம் அப்படி அலையாக வரும், வந்தோடனே பார்க்க அருமையாக இருக்கும், அப்படியே உள்ளே போயிடும். ஆனால் அந்த அலையில் ஒரு துரும்பு அகப்பட்டுச்சுன்னா நிலையாக இருக்குமா? அங்கும் இங்கும் கிடந்து பிஞ்சு பெதக்கும். அதை மாதிரி தான் இப்போ நீ இருக்க. அந்த மகன் திருந்துவானான்னு கேட்டேன். திருந்துவான். 1.25 வருஷம் ஆகும். அதுக்கிடையில் அவன் உடலில் ஒரு சின்ன கோளாறு இருக்கு, சரியா? அதில் அவனுக்கு உயிருக்கு ஆபத்தில் அவன் காப்பாற்றி வெற்றியாகி கொண்டு வரேன். கால் விட்டுவான். கர்மசாமிக்கு கால் விட்டுவாப்பா. என்னை பார்த்து போச்சு, ஆத்திரப்பட்டுற வேண்டாம். மக்கள் எல்லாரும் உற்சாகமா இருங்க. கர்மசாமிக்கு காப்பாய் தரடாப்பா. அதே சென்னை மாநகர். கர்மசாமி ஐயா, கொஞ்சம் கிளி போல என் பிள்ளைய வளர்த்துருக்கேன். என் மனசை பற்றி தெரியாமல் அவள் இஷ்டத்துக்கு பறந்து போக நினைக்கிறா. அவள் மனசை மாற்றி கொடுங்கன்னு ஒரு பொம்பளை காக்கா. பொம்பளை பிள்ளைய பற்றி காக்கா. யாரை பற்றி காக்கா? பொம்பளை பிள்ளைய பற்றி. கேட்குறத புரிஞ்சு பேசுமா, புரிஞ்சு பேசுமா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க. கர்மசாமி, கல்யாணம் முடிச்சிட்டாளா உன் பிள்ளை? நான் ஏய் அமைதி. கல்யாணம் முடிக்காத ஒரு பெண்மணி ஒருவனை லவ் பண்ணி விரும்பி போக நினைக்கிறாள். கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வாங்க. இப்போ அவன் மனத்தை மாற்றி உங்களுக்கு ஒப்படைச்சா போதுங்களா? நான் சொல்கிறதில்ல, உங்கள்கிட்ட ஒரு புரிந்து கொள்ள முடியாத தன்மை இருக்கிறது. மகா எங்கே இருக்கா? யார் கூட இருக்கா? நான் கல்யாணம் முடிக்காத பெண்மணின்னு சொல்லி கூப்பிட்டேன். நீங்கள் ஒருத்தங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கவளை பற்றி கேட்க உட்காந்துருக்கிய. புரியுதா? முடிக்காத பெண்மணி, அதான் உத்தரவு உங்களுக்கு இல்லை. கனி எடுத்தோன்னே சாமி தடுத்துட்டாரு. இருங்க, போயிடாதீங்க, இல்லைங்க. அவன் தாலி கட்டித்தானா இல்லையான்னு நான் பார்க்கணும். வேற என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். காலைல விட்டு வா. கர்மசாமிக்கு உட்கார். நாகப்பட்டினத்துக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையில இருக்காங்க. உண்மையா? உன் மகளுக்கு கொஞ்சம் மண்டையெல்லாம் வீங்கியிருக்க. இந்தா, உங்களை பார்க்க வருகிறாள், உங்களிடம் அடைக்கலம் புகுவாள். ஜெயிச்சு தாரேன். காசு போன விரையமாகாது. வெற்றி விடுப்பான். தைரியமாக செல்லுங்களே, போங்க.